Hi students, welcome to Veranda YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RRB NTPC 2026. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்துடும். ஏன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போது அந்த எக்ஸாமில் எவ்வளோ எடுத்தால் சேஃப், அதாவது சேஃப் ஸ்கோர் என்ன, இல்லை எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, அண்டர் கிராஜுவேட்டோட CBD 2க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும். சேம் டைம் இப்போ நம்ம எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டனால மேக்ஸிமம் ஒரு ஏப்ரல் அந்த டைமுக்குள்ளே CBT 1 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் வந்து கிராஜுவேட்டுக்காக சொல்கிறேன். ஸோ கிராஜுவேட் முடிஞ்சோன்னே அடுத்த அண்டர் கிராஜுவேட்டும் வச்சுருவாங்க. 1 or 2 monthsல வந்துடும். ஓகே, ஸோ இயர்லி எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது. சேம் டைம் வேக்கன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா போக போக குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படி இருக்கிறப்ப இந்த சேஃப் ஸ்கோர் என்ன, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, இதை வந்து நான் எந்த பேசிஸில் பார்க்க போகிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, இதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, ஏன்னா எக்ஸாம் வந்து ஈஸி, கஷ்டம், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப், வேக்கன்சி இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுருங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 2000 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 2000 பேர் அவங்க ஆள் எடுக்கணும். அப்போ 2000 பேர் ஆள் எடுக்கிறாங்கன்னா அந்த 2000வது ரேங்க் 100 கொஷின் எடுத்தவன் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷினில் ஒரு 75 எடுத்துட்டான் அப்படின்னா 75 தான் கட் ஆஃபாக இருக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டு, நார்மலைசேஷன், ஒவ்வொரு கேட்டகரி இப்படிலாம் மாறும். பட் கான்செப்ட் வந்து இதுதான். அப்படி இருக்கிறப்ப எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மார்க்கை எடுத்து கொடுக்குறாங்களோ அதுதான் கட் ஆஃப். வருஷங்கள் ஆக ஆக ஸ்டூடெண்ட்ஸோட அந்த படிக்கிற தன்மை, அந்த காம்படிஷன், அதாவது அவன் வந்து எஃபிஷியன்ஸ் ஆகிட்டே இருக்கான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2024 வந்த NTPC இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சு, அதுக்கான ரிசல்ட்லாம் தான் வந்திருக்கு. அதில் வந்து ஒரு மார்க்லேயோ அல்லது 2 மார்க்லேயோ ஒருத்தன் விட்டுருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து நல்லா படிச்சிருக்கக்கூடியவன் தான். அவன் கண்டிப்பாக அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இங்கே 70 அடிச்சிருந்தானா அங்கே 80 அடிப்பான். அப்போ என்ன ஆகுதுன்னா, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நாட் ஒன்லி வேக்கன்சி டிஃபிகல்ட்டி லெவல் மட்டும் இல்லை, எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே நிறையா விஷயங்களை கற்றுக்குறாங்க, நிறையா விஷயங்களை படிக்கிறாங்க. அவங்க இன்னும் எஃபிஷியன்சி ஆகிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் அட்டம்ப்ட்டும் நிறையா கொடுக்குறாங்க, கட் ஆஃபும் அதிகமாகிட்டே போகுது. அப்போ அந்த ரேஸில், அந்த காம்படிஷனில் நம்மளும் இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட அந்த காம்படிஷனும் எஃபிஷியன்சியும் அதிகமாகுதுங்கிற ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் வேக்கன்சி டிஃபிகல்ட்டி லெவலுக்கு அடுத்து போகணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இந்த பார்க்குறப்பே கட் ஆஃப் அதிகமாக தான் போகுதுங்கிற விஷயத்துக்கு நம்ம வந்துடலாம். ரெண்டாவது விஷயந்தான் வேக்கன்சி. வேக்கன்சி ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஒரு காலத்துலலாம் NTPCயை வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக எடுத்து பார்க்குறப்ப ஒரு 30,000 35,000 அப்படி வேக்கன்சி வந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்தப்பே கம்மி, இந்த டைம் வந்தப்போ அதை விட கம்மி. ஓகே, ஸோ வேக்கன்சி கம்மியாகிட்டே போகுது. டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும், ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க டஃப்பாகவே கொஷின் செட் பண்ணால் கூட அட்டம்ப்ட் நம்ம நிறையா தான் கொடுக்குறோம். ஏன்னா இங்கே செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. இப்போ நம்ம பேங்கிங் மாதிரியான எக்ஸாம்லாம் எடுத்துகிட்டோம்னா அங்கே செக்ஷனல் டைமிங் இருக்கும். ஒரு செக்ஷனுக்கும் டைமிங் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. பட் இங்கே அப்படி இல்லை. அதனால் எக்ஸாம் எழுதுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தமாக 90 நிமிஷம் டைம் கொடுக்கும்போது ஜிஎஸ்க்கு பெருசாக டைம் எடுத்துக்க போகிறது இல்லை. அப்படி இருக்கிறனால மேக்ஸிமம் டைமை மேக்ஸ் ரீசனிங்க்கு கொடுத்துருவாங்க. எக்ஸாம் வந்து டஃப்பாக இருந்தால் நான் சொல்கிறேன், ஈஸியாக இருந்தால் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த மேக்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் டஃப்பு ஈஸிங்கிற விஷயமே கிடையாது, எவ்வளோ டைம் அதுக்கு ஒதுக்குறோங்கிறது தான் முக்கியம். அப்போது ஒரு 70 மினிட்ஸ் கூட ஒருத்தன் அந்த செக்ஷனுக்கு ஒதுக்கி, ஏன்னா NTPCயில் உங்களுக்கு தெரியும், நான் ஸ்டேஜ் 1 சொல்கிறேன், மேக்ஸ் 30, ரீசனிங் 30, மொத்தம் 60 கொஷின். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 60 கொஷினுக்கு 60 நிமிஷம் டைம் கொடுக்குறோம், இல்லை 70 நிமிஷம் டைம் கொடுக்குறோம், இல்லை 75 நிமிஷம் டைம் கொடுக்குறோன்னா டஃப்பாகவே இருந்தாலும் போட்டுடலாம்ல. அப்போ அந்த 60 கொஷினை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 55ஆவது எடுத்துருவாங்க. இந்த 2026 NTPCலையுமே சொல்கிறேன், இதான் நடக்கும். நீங்கள் எக்ஸாம் நடக்கப்போ பாருங்கள், எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு கொடுக்குற ரிவ்யூலாம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ கொடுக்குறப்பே ஒரு சில பேருக்கு தோணும், எக்ஸாமே இன்னும் வரல, அதுக்குள்ளே இவங்க என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு எடுத்துக்க வேண்டாம், நம்மளோட டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 60 கொஷின் இருக்குன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எக்ஸாம் ஈஸியாகவே இருந்தாலும் சரி, டஃப்பாகவும் இருந்தாலும் சரி, 55க்கு மேலே கொடுத்தே நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம் டைமுங்க நிறையா அதுக்கு ஒதுக்கிடுவாங்க. ஓகேவா? இதை தாண்டி ஒரு 2000 வேக்கன்சி வருது, இல்லை 3000 வேக்கன்சி வருது அப்படின்னா அந்த ரேங்க்குக்கு, அந்த வேக்கன்சிக்கு எவ்வளோ அட்டம்ப்ட் கொடுக்குறானோ அதுதான் முக்கியம். ஓகேவா? நம்ம ஓவராலாக ஆவரேஜாக படிக்கிறவங்க கொடுக்குற அட்டம்ப்ட் எடுத்துகிட்டு வந்து பேசக்கூடாது. 60 தான் கொடுக்க முடியும், 40 தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. அந்த ரேங்க்கில் கொடுக்குறவன் எவ்வளோ அட்டம்ப்ட்டோ அதான் நீங்கள் பேசும். அதனால் 60 கொஷினுக்கு 55க்கு மேலே எடுத்தே ஆகணும், இது கட்டாயம். ஓகேவா? இன்னும் ஒரு வருஷம் தாண்டிங்கன்னா 60க்கு 60 எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா?
ஸோ 60க்கு 55க்கு மேலே 55 ப்ளஸ்ங்கிறது டேம் ஷூராக வச்சுருங்க. இங்கே காம்படிஷன் ஜிஎஸ்ல தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறையா டைமை எடுத்து மேக்ஸ் ரீசனில் கொடுத்துட்டு ஜிஎஸ் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் வச்சுருப்பாங்களே. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் மொத்தம் ஜிஎஸ் அடிக்கணுங்கிறப்ப ஜிஎஸ் ஒரு விஷயம் படிச்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம் அது நமக்கு தெரியணும். இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி ப்ளே பண்ண போகுதுங்கிறதும் முக்கியம். ஓகேவா? கிராஜுவேட் ஆகட்டும் அண்டர் கிராஜுவேட் ஆகட்டும் ஜிஎஸ்ல மொத்தம் 40 கொஷின் இருக்க போகுது. இந்த 40 கொஷினில் ஒரு 20லேருந்து 25 கரண்ட் அஃபேர்ஸே வருதுன்னு வச்சுக்கோமே. 20 கரண்ட் அஃபேர்ஸே வருதுன்னு வச்சுக்கோ. ஏன்னா அப்படி தான் கேட்டுட்ருக்காங்க. வந்துருச்சு அப்படின்னா சயின்ஸ்லாம் என்டிபிசியில் பெருசாக கேட்குறதில்ல. ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எல்லாமே கூட ஒரு கொஷின் 2 கொஷின் தான் வரப்போகுதுங்கிறப்ப இந்த 40 கொஷினில் ஒரு 20 கொஷின் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். சரிங்களா? நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். அங்கே ஒரு 55, இங்கே ஒரு 20 எடுக்கிறதே சேலஞ்சிங்காக இருக்க போதுன்னா 55 + 20 அந்த 75 to 80ங்கிறது தான் ரீசன்ட் டைம்ஸில் ஒரு சேஃப் ஸ்கோராகவும் பார்க்கப்படுது, கட் ஆஃபாகவும் பார்க்கப்படுது. சரிங்களா? டயர் 1 இதே இல்லைன்னா டயர் 2 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த 75 to 80 அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். அதுதான் கட் ஆஃபாகவும் இருக்கும். அப்போ 75 கட் ஆஃப் வரப்போகுது இல்லை 80 கட் ஆஃப் வரப்போகுதுங்கிறப்ப நீங்கள் 75 அடிக்கிறீங்க 80 அடிக்கிறீங்கன்னா கடைசி நேரம் வரைக்கும் புலம்பிட்டே உட்காந்துருக்கணும் ரிசல்ட் வர வரைக்கும். அப்போ 80+ அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். நீங்கள் 80+ அடிக்கணும்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 60க்கு 60 அடிச்சிட்டிங்க. நான் மேக்ஸ் ரீசனிங் பற்றி சொல்கிறேன். 60க்கு 60 அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பக்கம் ஒரு 20 மேலே எடுத்தால் போதும். இல்லை நான் அங்கே 50 தான் அடிக்கிறேன்னா நீங்கள் இங்கே 30 மேலே எடுக்கணும். 30 மேலே எடுக்கிறதுங்கிறது ஜிஎஸ்ல டூவபிள் கிடையாது. அப்போ இதில் 55 60. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த 55 60ங்கிறது நிறைய பேர் அடிப்பாங்க. ஜிஎஸ் தான் டிசைட் பண்ணும். ஸோ ஜிஎஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிங்கன்னு சொல்ல ஆரம்பித்தே 3-4 மாதம் ஆயிடுச்சு. எக்ஸாமுக்கேன்னு ஒரு 3 மாதம் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இனிமேட்டுக்கும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்க. அதுக்காக சயின்ஸ் படிக்க வேணாம், ஜிஎஸ் படிக்க வேணாம்னு சொல்ல. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படித்து பிடிச்சிட்டு டைம் இருந்தால் ஜிஎஸ்ஸை படிங்க. அதை படிச்சுட்டு டைம் இருந்தால் சயின்ஸ் படிங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஒரு 75 to 80ங்கிறது மினிமம் தேவைப்படுது. 80+ அடிச்சா தான் வேலைக்கு போக முடியும் இனிமேட்டுக்கு வரப்போகிற காலங்களில். ஓகே, ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சொல்லலாம் அப்படின்னு நான் வந்தேன் ஒரு அனாலிசிஸோட. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.